எம்பெருமான ஆத்மபந்துக்களே, மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பனிமின்னீர் உற்ற திருமாலை பாடும் ஸ்ரீ தொண்டரடிப்பொடி எம்பெருமானே எப்பொழுதும் பீசு. வியாதிகள் வரலாமா அல்லது சாபமா? உடலை நேசிப்பவருக்கு வியாதி ஒரு சாபமே. ஏனெனில் முதலில் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், பிறகு ஆசையை அடக்க வேண்டும். இவை இரண்டும் உடல் மேல் ஆசை உள்ளவரை மிகவும் கஷ்டமான காரியம். ஆனால் பகவானையும் பக்தியையும் நேசிப்பவருக்கு வியாதி ஒரு ஆசீர்வாதமே. ஸ்ரீ நாராயண பட்டத்திற்கு பக்கவாதம் என்னும் வியாதியை அவரை நாராயணியம் எழுத வைத்தது. வாசுதேவ கோஷுக்கு அவரின் தொழுநோயே அவருக்கு கிருஷ்ண சைத்தன்யரின் தரிசனத்தை பெற்று தந்தது. நாராயண தீர்த்தருக்கு அவரின் வயிற்று வலியே வராக தரிசனத்தையும் கிருஷ்ணலீலா தரங்கினையும் தந்தது. ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு அவரின் உடல் புண்களே அவருக்கு ஸ்ரீ சைத்தன்யரின் பரிபூர்ண பிரேமையை கொடுத்தது. பீஷ்ம பிதாமருக்கு அவரின் உடலில் தைத்த அம்புகளின் வலியே அவரை சகஸ்நாமத்தை சொல்ல வைத்தது. மாரநேரி நம்பிக்கை ராஜபடவை நோயே அவருக்கு ஆளவந்தாரின் அனுகிரகத்தையும் மோட்சத்தையும் சாபல்யமாக்கியது. இப்படி பல மகாத்மாக்களின் வாழ்வில் வியாதிகளை மிகப்பெரிய மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து வந்திருக்கிறது. அதற்காக நீங்கள் வியாதிகளை வரவேற்க வேண்டாம். ஆனால் வியாதிகளில் துவண்டு போகாமல் இருக்க வேண்டும். நீங்கள் வியாதியால் வாடும் வெறும் உடல் அல்ல, நீங்கள் வியாதியையே இல்லாத சுத்தமான ஆத்மா. வியாதிகள் உங்கள் வாழ்வை தீர்மானிப்பதில்லை, பக்தியே உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது. உடலை கவனித்துக் கொள்ளுங்கள், வியாதி வராமல் காத்து கொள்ளுங்கள். வியாதி வந்தால் சரி செய்து கொள்ளுங்கள். வியாதிக்காக மனமுடைந்து போகாதீர்கள். வியாதியில் வாழ்வை வெறுக்காதீர்கள். வியாதியை வெல்ல முயற்சி செய்யுங்கள். வியாதி இல்லாமல் நீங்கள் வாழ என்றும் பகவானின் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் ஆசீர்வாதங்கள் உண்டு. இது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தலைவலி வந்தாலே அதுக்கு உண்டான மாத்திரை போடலாமா, அதுக்கு பின்னாடி டாக்டரை போடலாமான்னு நினைக்கிறோம். உடலை கொடுத்தவன் யார்? உள்ளத்தில் இருப்பவன் யார்? உடலை சுத்தப்படுத்தவன் யார்? உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவன் யார்? என் ஆத்ம விசாரணை நாம் செய்து கொண்டு வாழ்ந்தோமையானால் வியாதி என்ற வந்தாலும் எண்ணமே வராது. அதை ஒரு பொருட்டாக நினைக்க முடியாத அளவுக்கு பக்குவப்பட முடியும். கண்ணனின் நாமத்தையும் ராவனின் நாமத்தையும் கோவிந்த நாமத்தையும் நாம் ஜபித்து கொண்டே இருந்தால். அதுதான் பலமுறை சொல்லுகிறது, கோவிந்தே சதா ஸ்நானம், கோவிந்தே சதா ஜபம், கோவிந்தே சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம் என்று. அப்பேற்பட்ட உன்னதமான நாமங்கள் பகவானின் நாமங்கள். இதை புரிந்து கொண்டு நாமும் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுத்தது இறைவன், வாழ்க்கை வாழ்வு இந்த சரீரம். அதனுள் ஆத்மாவில் ஆத்மாராமனாக இருந்து நம்மை இயக்குகிறான் என்ற எண்ணம் இருந்தால் வருவதும் தெரியும், வந்ததும் தெரியும், வரப்போவதும் தெரியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவனே உத்தமன், அவனே சிவன் நாராயணன். அனைத்தையும் வெல்வோம். பக்தியிலும் சிறந்த பக்தி. இப்படி ஒரு பக்தியா என்று கற்பனையில் கூட தோன்றாத ஒரு பக்தி. அவர் பெயர் சூர்தாசர். பிறவிலேயே கண் பார்வை இழந்தவர். கண் பார்வை தெரியாதால் குடும்பம் இவரை ஒதுக்கியே வைத்து ஒரு நாள் அவர் வீட்டின் தண்ணில் அமர்ந்திருந்தபோது தெரு வீதியில் கிருஷ்ணபஜனை பாடிக்கொண்டு சென்றனர் சிலர். அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு பரவசமடைந்தார் சூர்தாசர். அதில் ஒருவரை அழைத்து, ஐயா, நீங்கள் இப்பொழுது பாடிய பாடல்கள் யாரை பற்றியது? மிகவும் நன்றாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர், ஐயா, இந்த பாடல்கள் கண்ணனை போற்றி பாடும் பாடல்கள், அவனது திருநாமம் சொல்லும் பாடல்கள் என்றார். உடனே சூர்தாசர், நீங்கள் போற்றி பாடிய கண்ணன் எப்படி இருப்பார் என்று கேட்டார். அதற்கு அவர், ஐயா, கண்ணன் சிறு குழந்தை, கருநீலம் உடையவன்,
அவன் புன்னகை முகத்தை பார்த்தால் பரவசமடையும் நம் மனது அவன் வசம் போய்விடும். கையில் புல்லாங்குழல் வைத்து இசையால் இந்த உலகத்தை இயக்க செய்பவன் என்று கண்ணனை வர்ணித்துவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். அதை கேட்ட சூதாசர் கண்ணனை தன் மனக்கண்ணில் பார்க்கலானார். அப்படியே கண்ணனை தம் மனதில் நினைத்து பாடினார். பின் தன் வீட்டை விட்டு சென்று ஒரு ஆற்றங்கரையில் மரத்தின் அடியில் அமர்ந்து தினமும் கண்ணனின் வடிவத்தை எண்ணி பல பாடல்கள் பாடலானார். இவரது பாடல்களை கேட்க கூட்டம் கூடியது. தினமும் அவர் பாடல்களை கேட்கும் மக்கள் கூட்டம் அவர் பசியார ஏதாவது உணவுப் உட்கொள்ள கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு சூதாசர் கண்ணனின் கீர்த்தனைகளை பாடி வந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் துளசிதாசர் என்னும் பிரம்ம பக்தர் அங்கே விஜயம் செய்தார். இவர் வடபுலத்தில் கம்பரை போல் இராமாயணம் படித்தவர். அதுவே துளசிதாசர் என்ற பெயர் பெற்றவர். சூதாசர் இருக்கும் இடத்திற்கு வந்த துளசிதாசர் அவரை கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார். பின் சூதாசர் பாடி முடிக்கும் வரை அவரை காத்து துளசிதாசர் அழைத்து ஆரத் தழுவி, நீ நாம் நண்பர்களாக இருந்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணனின் கீர்த்தனையை பாடுவோம் என்று பணிவன்புடன் இதை சூதாசரும் ஏற்றுக்கொண்டு துளசிதாசருடன் அவரது இல்லம் சென்றார். அங்கிருந்து அன்றிலிருந்து தினமும் கண்ணன் கோயிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர். இருவரும் இப்படி இருக்க ஒரு நாள் இருவரும் கண்ணன் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் எதிரில் ஊர் மக்கள் சில பேர் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவரை தடுத்து நிறுத்திய துளசிதாசர், ஐயா, ஏன் இந்த பதட்டம், ஓட்டம், ஏதும் ஆபத்தா என்று கேட்டார். ஓடி வந்த ராம், ஐயா, எதிரே ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று எல்லோரையும் துரத்தி வருகிறது. அதன் பிடியில் அகப்படாமல் இருக்க, அகப்பட்டால் மிதித்தே கொன்றுவிடும் என்று, அதனால் எல்லோரும் ஓடுகிறோம், நீங்களும் தகுந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டார் அவர். அப்போது சூதாசர் துளசிதாசரை பார்த்து, அன்பரே, யானை எப்படி இருக்கும், எதற்கு மதம் என்கிறார்களே, இவர் அப்படி என்றால் என்ன என்று கேட்டார். துளசிதாசர் சூதாசரை, யானை என்பது மிகப்பெரிய மிருகம், அதற்கு கோபம் என்கிற மதம் பிடித்து விட்டால் பார்க்கும் யாவையும் மிதித்து அழித்து விடும். அதான் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். நீரொன்றும் கவலைப்படாதீர், நம்முள் கண்ணன் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்று கூறி கண்ணனை நினைத்து தியானித்து நின்றார்கள். துளசிதாசர் மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது. தியானத்தில் இருந்த துளசிதாசரை பார்த்து பின் அப்படியே பணிந்து வணங்கி அவரை ஆசீர்வதித்துவிட்டு வந்த வழியே சாந்தமாக சென்றது. இதை வியப்புடன் பார்த்த மக்கள் துளசிதாசரை வணங்கி நின்றனர். சற்று நேரத்தில் துளசிதாசர் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார். மக்கள் எல்லோரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினார். அதை கேட்ட துளசிதாசர், எல்லாம் கண்ணன் செயல், அவனை வணங்குங்கள் என்று கூறிவிட்டு சூதாசரை தேடினார். சூதாசர் ஒரு கடையின் மறைவில் 2 கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் நிற்பதை பார்த்தார் துளசிதாசர். அப்போது துளசிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நம்மை போலவே சூதாசன் கிட்ட பக்தர் தானே, பின் ஏன் யானையை நினைத்து அவர் பயப்பட வேண்டும் என்று நினைத்து சூதாசரை அழைத்து தன் தந்தை இதை கேட்டறிந்தார். சூதாசர் என்ன சொன்னார் தெரியுமா? துளசிதாசரே, நீர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் மனதில் இருக்கும் கண்ணனோ இளமை தேகம் பொருந்தியவன். அதனால் நீ தியானத்தில் இருந்தபோது வந்த யானையை கண்ணன் விரட்டி வருகிறான். ஆனால் கண்ணில்லாத குருடனான எனக்கு என் மனக்கண்ணில் உள்ள கண்ணனோ சிறு குழந்தை வடிவானவன். இதுவரை அவனை சிரித்த முகத்திலே வைத்து பல பாடல்களை பாடியுள்ளேன். ஆனால் யானை மிகப்பெரிய மிருகம் என்று நீர் சொன்னதால் என் மனதில் உள்ள கண்ணன் சிறு குழந்தையானவன். யானையை பார்த்து பயந்து அழுதுவிட்டால் பின் நான் எப்படி கண்ணனை சமாதானம் செய்வது? இதுவரை அவன் சிரித்த முகத்தை நினைத்து பல பாடல்கள் பாடி எனக்கு அவன் அழுத முகத்தை கண்டால் என்னால் தாங்க முடியாது. அதனால்தான் என் இரு கைகளையும் என் நெஞ்சில் வைத்து யானை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன். ஏதும் தவறு இருந்தால் மன்னிங்கள் என்று பணிந்து நின்றார்.
இதை கேட்டதும் துளசிதாசர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. சூர்தாசரே, உமது நட்பு கிடைத்தது நான் எத்தனையோ பிறவி செய்த புண்ணியத்தின் பயன். அதனால்தான் கிடைத்திருக்க வேண்டும். மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தால் நீரே எமது நண்பராக வர வேண்டும் என்று அவரை ஆழத் தழுவி கோயிலுக்கு அழைத்து சென்றார். அன்பர்களே, நம்புங்கள் கடவுளை, அவன் நமக்கு நன்மையை செய்வான். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தெய்வம் வந்து நிற்கும். எப்படி பிரார்த்தனை பண்ணமோ அப்படி தெய்வம் பேசும். என்ன கொடுக்குறோமோ அன்போட தெய்வம் ஏற்றுக்கொள்ளும். இதுதான் இந்த காலத்தில் பக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சூர்தாசர் விளங்கினார். துளசிதாசரும் அவருடைய பக்தி ஒரு விதமானது. ஆனால் அவர்கள் வேறு வழியில் இருந்தாலும் சென்றாலும் செல்லக்கூடிய இடம் கண்ணனின் திருவடி. இவர் இப்படி பார்த்தார், அவர் அப்படி பார்த்தார். ஆனால் பார்த்து ஒன்றே ஒன்று கண்ணன். அதை அனைவரும் புரிந்து கொண்டு நாமும் கண்ணன் நாமத்தை சொல்லுவோம், கண்ணனின் புகழை பாடுவோம், கண்ணனை தியானிப்போம், கண்ணனின் திருவடிகளில் சரணமடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நாராயண நாமத்தை சொல்லுவோம். நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ பகவதே வாசுதேவாய நம.